கொடுத்தார் என்பதை நாம் படிக்கிறோம். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் பலவீனம் உன்னை கட்டிலே படுக்க வைக்கிறதா? அந்த கட்டிலை நீ சாவாய் படுத்திருக்கிற அந்த பிள்ளையாண்டானை, இறந்து போயிருந்த அந்த பிள்ளையாண்டானை, மூச்சியற்று இருக்கிற அந்த பிள்ளையாண்டானை, செத்து போயிருந்த அந்த பிள்ளையாண்டானை, எழுந்து நடக்க முடியாத அந்த பிள்ளையாண்டானை, சிரிக்கவும் அழவும் முடியாது இறந்து போயிருந்த அந்த பிள்ளையாண்டானை தன் விசுவாசத்தினாலே அவர் சுலமத்தியால் திரும்பவும் அந்த பிள்ளையை உயிர்ப்பித்ததை போல உன் விசுவாசமும் என் விசுவாசமும் பலனுள்ள விசுவாசமாக இருந்தால் இறந்து போனவைகளை கூட நம்முடைய வாழ்க்கையில உயிர்ப்பிக்க கூட கூடும். இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உடைய வேலை படுத்து போயிட்டது என்று நினைக்காது. உன் தொழில் படுத்து போயிட்டது என்று நினைக்காது. உன் வீடு வாசல்கள் தோழ்ந்து போய் ஒன்றுமில்லாமல் வெறுமையாக இருக்கிறது என்று நினைக்காது. அவ்வளவுதான் முடிந்து போயிட்டது என்று வாழ்க்கை என்று நினைக்காது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம்